ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் 6வது நாளும் உங்களை சந்திக்க வந்துட்டோம். நீங்களும் எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லையா? வெயிட் பண்ணீங்களா? அண்ணன் இப்போ வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணீங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குறாங்களா? ஓகே, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்? அண்ணன் மறந்துட்டேனே, சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு, அப்புறம் சாந்தமா இல்லையா? நற்குணம், கரெக்டாக சொன்னீங்க. இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? நற்குணத்தை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு நல்ல குணமே இருக்காது இல்லையா? அநேகருக்கு மோசமான குணங்களாக இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல குணம் இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு நற்குணத்தை குறித்து சொல்லி கொடுக்க போகிறோம். ஆமாம், எல்லாரும் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஸ்டோரி கொடுக்க போகிறாங்க. அப்புறம் என்னது, நல்ல ஆக்ஷன் சாங் இருக்குது, பாட்டு இருக்குது, கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் இருக்குது. நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ரொம்ப கவனமாக பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே? ஆமாம், நம்ம கேட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும்னா அதை கவனமாக கேட்கணும். ஓகே? அப்படின்னா தான் நம்ம ஆண்டவருக்காக இந்த கேட்ட விஷயங்களை வச்சு வாழ முடியும். இந்த விபிஎஸ்னுடைய நோக்கம் என்ன? நீங்கள்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா வாழணும், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைங்களா வாழணும், வெளிச்சம் கொடுக்குற பிள்ளைகளா வாழணும், உப்பா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? உங்கள்கிட்ட விரும்புறாரு. அதை நம்ம செய்யணும்னா, ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்? இந்த ஆவின் கனியை நல்லா படிக்கணும். படித்து நம்முடைய இருதயத்தில் பத்திரப்படுத்தி வைக்கணும், அதை காத்துக்கொள்ளணும். அதன்படி வாழ நம்ம என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். ஓகே, நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியை ப்ரேயர் பண்ணி தொடங்குறதுக்காக கனிராஜ் அங்கிள் வராங்க. அங்கிளை வெல்கம் பண்ணலாமா? அங்கிள் வந்த உடனே என்ன செய்யணும்? அங்கிள் சொல்றதை கேட்டு கண்ணை மூடி ஜெபம் செய்யணும். ஓகே அங்கிள், வெல்கம் அங்கிள். வாங்க அங்கிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணைந்த நாமத்தினாலே விபிஎஸ் காணொலி காட்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறுபிள்ளைகளாகிய உங்களுக்கு வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் கூறிக்கொள்கிறோம். சிறுபிள்ளைகளாகிய நீங்கள் மே மாதம் வந்தவுடனே விபிஎஸ்க்கு வருவதிலே கடந்த ஆண்டுகளிலே மிகுந்த உற்சாகத்தோடும் அநேக பாடல்களையும் மனப்பாட வசனங்களையும் பப்பட் ஷோ மற்றும் விளையாட்டுகளிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த 2020வது ஆண்டிலே அரசாங்கம் போட்டிருக்கக்கூடிய 144 தடை உத்தரத்தின் காரணமாக நேரடியாக உங்களை கூட்டி சேர்க்கவோ உங்களை முகமுகமாய் சந்திக்கவோ முடியாத நிலையிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே நாம் பாடங்களை கற்று வந்திருக்கிறோம். அப்படி கற்றுக்கொண்ட பாடங்களிலே இந்த வருஷம் ஆவியின் கனி என்கிற நிலையிலே சில பாடங்களை தொடர்ந்து நாம் கற்க இருக்கிறோம். இன்றைக்கு 6வது நாளாக நற்குணம் என்கிற தலைப்பிலே பாடல்கள், மனப்பாட வசனங்கள், பப்பட் ஷோ இவற்றை காண வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தார். அந்த நேசிப்பின் காரணமாக அவர் சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகளை மிகவும் நேசித்தது மட்டுமல்லாமல் அவர்களை ஆசீர்வதித்து, ஒருவன் சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சொல்லி அவர்களுடைய குணபாவங்களை ஆண்டவர் பாராட்டி, ஆக சிறு பிள்ளைகளாகிய உங்களுடைய குணபாவங்கள் நல்ல குணபாவங்களாக இருப்பதினால் ஆண்டவர் உங்களை பாராட்டக்கூடியவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டார் என்றால், அவருடைய குணபாவத்திற்கு ஏற்ற குணபாவத்தோடு நீங்கள் வளர வேண்டும், வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த குணபாவங்கள் பயன் தர வேண்டும் என்பதற்காகவே உங்களை இந்த விபிஎஸ் கூட்டங்களுக்கு ஆண்டவர் அழைத்து வரக்கூடியவராக இருக்கிறார். ஆக அநேக மனப்பாட வசனங்களை நம்முடைய உள்ளத்திலே நாம் கற்று வைத்திருப்போமானால் அது நம்மை பாவம் செய்யாத அளவுக்கு நம்மை தடுத்து தெய்வத்தினுடைய சாயலிலே நாம் வளருவதற்கு அது ஏதுகரமான நிலையிலே அமையும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளிலும் நல்ல குணமுள்ள பிள்ளைங்க யாரெல்லாம்?
எல்லா பிள்ளைகளும் நல்ல குணம் உள்ள பிள்ளைகள் தான். எல்லாரும் நல்ல குணமோட வளரணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, எல்லாருமே நல்ல குணம். கெட்ட குணம் உள்ள பிள்ளைகளை யார் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒருத்தரும் இல்லை. ரைட். அப்போ எல்லாருமே நல்ல குணமாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கு உதவி செய்வது எது? கர்த்தருடைய வசனம். அந்த வசனத்தை எவ்வளவு தூரம் நாம் மனப்பாடம் பண்ணி நம்முடைய இருதயத்திலே வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பாவத்தை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சரி, இனி நம்மளுடைய நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் போவோமா? ஜெயிப்போமா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நாளின் வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் பிபிஎஸ் கூட்டங்களை காணொலி காட்சி மூலமாக பிள்ளைகளுக்கு சந்தித்து உம்முடைய பாடல்களை மனப்பாட வசனங்களை, பப்பட் ஷோ மற்றும் விளையாட்டை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான ஒரு கிருபையை நீர் இந்த காணொலி காட்சி மூலமாக நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதற்கு பின்பாக உழைக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்காக தங்கள் கரங்களை விரிவாய் திறந்து இதற்கான பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கே வந்து இந்த பாடல்களையும் கற்று செல்லக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவியின் கனிகளை பிரதிபலிக்கவும் அது இந்த சமுதாயத்திலே எதிரொலிக்கவும் ஒவ்வொருவரும் ஒரு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வளர உதவி செய்யும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்ன தெரியுமா? ப்ரைஸ். ஆமாம், உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். எப்போ தெரியுமா? நீங்கள் இந்த 9 நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கணும். அதன் முடிவில் நாங்கள் ஒரு கேள்வி கேட்போம். அந்த கேள்விக்கு சரியான பதில் அனுப்புகிற 3 பேர், ஃபஸ்ட்டு அனுப்புகிற 3 பேருக்கு நாங்கள் உங்களுக்கு ப்ரைஸ் கொடுப்போம். அது உங்கள் வீடு தேடி, உங்கள் சபையை தேடி வரும். அதனால் ரொம்ப கவனமாக பாருங்கள். இதுக்கு கீழே உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கப்படும். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பதில் அனுப்புனீங்கன்னா போதும். ஓகே? பிரைஸ் தி லார்ட். என்ன நீங்களும் பிரைஸ் லார்ட் சொன்னீங்களோ? எனக்கு கேட்கவே இல்லை. நான் பிரைஸ் லார்ட் சொல்லும்போது நீங்களும் பிரைஸ் லார்ட் சொல்லணும்ல. சத்தமாக சொல்லுங்க, ஒரு பிரைஸ் லார்ட் சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, நம்ம இன்னைக்கு 6வது நாளுக்கு வந்திருக்கோம். நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு பாட்டு அக்கா சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன பாட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாத ஒரு இங்கிலீஷ் பாட்டை தான் நான் இன்னைக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இத்தனை நாள் இப்போ 5 நாளைக்கு நம்ம தமிழ் பாட்டு நல்ல தமிழ் பாட்டு படித்தோம் இல்லையா? இன்னைக்கு நான் இங்கிலீஷ் சாங் உங்களுக்காக சொல்லித்தரேன். ஓகேவா? God has prepared a place for those who trust Him and obey. Jesus will come again, although we don't know when. The countdown's getting newer every day. 10 and 9, 8 and 7, 6 and 5 and 4. Call upon the Savior while you wait. 3 and 2 is coming through the clouds in brighter rain. The countdown's getting lower every day. The countdown's getting lower every day. பாட்டு கேட்டிங்களா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பாட்டு? அக்கா இப்போ உங்களுக்கு அதோட வரிகளை சொல்லித்தரேன். என்ன, நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. Somewhere in outer space, God has prepared a place for those who trust Him and obey. Jesus will come again, although we don't know when. The countdown's getting lower every day. 10 and 9 and 8 and 7 and 6. Call upon the Jesus while you may. 3 and 2, He's coming through the clouds in bright array. The countdown's getting lower every day. புரிஞ்சிடுச்சா? அக்கா ஒரு வாட்டி கூட பாடி தரேன், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க, சரியா?
ஓகே, ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்றீங்கன்னா ஆவியின் கனியை பற்றி ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு வரீங்க. இன்னைக்கு 6ஆவது நாள். நீங்க நற்குணத்தை பற்றி என்ன செஞ்சிருப்பீங்க? பாட்டெல்லாம் படிச்சிருப்பீங்க, நல்ல ஆக்ஷன் சாங்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ நம்ம நற்குணத்தை பற்றி பைபிள்ல உள்ள ஒரு கதையை என்ன செய்ய போறோம்? கேட்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஓகே. நற்குணம்னா என்னது? நற்குணம்னா நல்ல காரியம் செய்யறது, நற்கிரியைகள் செய்யறது, நல்ல நல்ல காரியம் செய்வோம்னா அதுக்குதான் நற்குணம். அந்த நற்குணத்துக்கு அந்த அப்படி நல்ல காரியங்கள் செய்யும்போது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு நற்குணத்தை பற்றி ஒரு கதை கேட்க போறோம். ஒரு ஊர், அந்த ஊர் பேர் என்ன தெரியுமா? யோப்பாங்கிற ஒரு பட்டணத்துல அங்க ஒரு அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன பேர் தெரியுமா? அவங்களுக்கு 2 பேரு. கிரேக்கு பாஷையில தொற்கால் அப்படிங்கிற அர்த்தம் வைக்கிற தபித்தாள் அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்திருக்காங்க. அந்த அம்மா பேர் என்ன பேரு? 2 பேரு, தொற்கால் என்ற தபித்தாள். அப்ப அந்த தபித்தாள் அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க என்ன செய்வாங்களாம்? நிறைய பேருக்கு என்ன செய்வாங்களாம்? நிறைய தான தர்மம், அதாவது நல்லா உதவியெல்லாம் செய்வாங்களாம். ரொம்ப ஏழையா இருக்கவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்களாம். திரும்ப அவங்க யார் தெரியுமா? ஒரு டெய்லர். அவங்க நல்ல துணியெல்லாம் டிசைனா ட்ரெஸ் எல்லாம் தைப்பாங்களாம். அப்போ விதவைகள் ஏழைகளுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் தச்சு கொடுப்பாங்களாம். நிறைய தான தர்மம் உதவியெல்லாம் செய்வாங்களாம். யாரெல்லாம் பசியில இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஆகாரம் கொடுப்பாங்களாம். தேவை உள்ளவங்களுக்கு எல்லாம் உதவி செய்வாங்களாம். அவங்க நல்ல ஹெல்பிங் மைண்டா இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே அந்த ஊர்ல அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு சோமலாம ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி வந்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அவங்க சோமலாம் போயிட்டாங்க. அப்படியே சோமலாம் ஆகி ரொம்ப அதிகமான ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாங்க தெரியுமா? இறந்து போயிட்டாங்க. இறந்து போனோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப துக்கமானாங்க. எல்லாரும் அழுதாங்க. எல்லாரும் அழுத உடனே அப்போ அந்த நேரத்துல அங்க யார் இருந்தா தெரியுமா? அந்த பக்கத்து ஊரு, அந்த யோபா பக்கத்துல ஒரு பக்கத்து ஊர் இருந்துச்சு, லித்தா. அந்த ஊர்ல நம்ம சீமோன் பேதுரு சீஷர் இருக்காங்கல்ல, அவங்க அங்க இருந்திருக்காங்க. உடனே இங்க உள்ள சீஷர்கள்லாம் இந்த அம்மாவை என்ன செஞ்சிருக்காங்க? இங்க உள்ள லேடிஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா குளிப்பாட்டி மேல் வீட்டுல வச்சுட்டு உடனே போய் என்ன செய்யுங்க? 2 பேரை அனுப்பியிருக்காங்க. நீங்க சீக்கிரமா போய் என்ன செய்யுங்க? அந்த சீமோன் பேதுரு இருக்காங்க, அவரை கூட்டிட்டு வாங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லி அவசரமா அனுப்பி போட்டிருக்காங்க. அங்க போன உடனே பேதுருவும் செஞ்சிருக்காரு. உடனே அவசரமா கரெக்ட் வந்துட்டாரு. கரெக்ட் வந்த உடனே அங்க பார்த்தா அந்த தபிதா அம்மா யாருக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க? அந்த அம்மா என்னெல்லாம் கொடுத்தாங்களோ ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து என்ன செய்யறாங்க? வந்து அழுகுறாங்க. அழுதுட்டு அந்த பேதுரு அப்போஸ்தலன் அவங்க வந்த உடனே, பேதுரு அந்த சீசன் வந்த உடனே எல்லாரும் காமிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. இந்த அம்மா எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தாங்க, இப்படி எல்லாம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அவங்க எப்படியாச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவங்ககிட்ட அழுகுறாங்க. உடனே பேதுருக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு தான தர்மம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பேர் அவங்கள பத்தி சாட்சி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலன் எல்லாரும் வெளியே போய் சொல்லிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே இவங்க எவ்வளவு தான தர்மம் பண்ணிருக்காங்க, எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க. ஆண்டவரே எப்படியாவது இவங்களுக்கு ஒரு உயிர் கொடுங்க ஆண்டவரே, இவங்க மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் சொல்லி ஜெபம் பண்ண உடனே அப்படி சொன்ன உடனே சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தபித்தாலே எழுந்துரு அப்படி சொன்ன உடனே இந்த அம்மா என்ன செஞ்சுட்டாங்கன்னா அப்படி முடிச்சு என்ன செஞ்சுட்டாங்க? எழுந்துட்டாங்க. எழுந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆன உடனே அங்க நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவரை என்ன செஞ்சாங்கன்னா விசுவாசிச்சு ஆண்டவர் சொந்த ரட்சகரா ஏற்றுக்கிட்டாங்களா. நிறைய பேர் கர்த்தரை என்ன செஞ்சாங்களா? விசுவாசிச்சாங்களாம். அப்போ அந்த அம்மா ஒரு சீஷி, பைபிள் அப்படிதான் எழுதியிருக்காங்க பத்தி, ஒரு சீஷின்னு எழுதியிருக்காங்க. சீசர்கள்னு சொல்லுவோம்னா அது மாதிரி இந்த அம்மா யாரு? சீசி. அவ்வளவு தானதமம் பண்ணி அவ்வளவு கர்த்தருக்காக நிறைய நற்குணங்கள் செஞ்சதுனால, நல்ல காரியங்கள்லாம் நிறைய செஞ்சதுனால அவங்க மூலமா ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட்டுச்சு. அவங்க மூலமா என்ன செஞ்சாங்க? நிறைய பேர் ஆண்டவரையே என்ன செஞ்சாங்க? ஆண்டவர் மேல விசுவாசிக்கிறதுக்கும் அவங்க ஒரு காரணமா இருந்தாங்க. அன்பான பிள்ளைங்களே, நீங்களும் என்ன செய்யணும்? உங்க வீட்லயும் உங்க ஸ்கூல்லயும் நீங்களும் என்ன செய்யணும்? நிறைய நல்ல காரியங்களை செய்யணும். சிலப்போ உங்க ஸ்கூல்ல சில ஏழை பிள்ளைங்க வருவாங்க, சிலப்போ பென்சில் இல்லைன்னு சொல்லுவாங்க, ரப்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம
கொடுத்து நம்ம என்ன செய்யணும், உதவுகிறவர்களா இருக்கணும். நம்ம வீட்டுல நம்ம அம்மா அப்பாவுக்கு என்ன செய்யணும், சின்ன சின்ன உதவியெல்லாம் செய்யலாம். சிலப்போ நீ ரோட கிராஸ் பண்ணி போகும்போது அங்க சிலப்போ வயசான தாத்தா நின்றுட்டு இருப்பாங்க, அவங்களால ரோட கிராஸ் பண்ண முடியாது. அப்ப நீ என்ன செய்யலாம், அவங்கள கூட்டிட்டு போய் என்ன செய்யலாம், உங்களுக்கு உதவி செய்யலாம். அப்போ சின்ன சின்ன தம்பி தங்கச்சிமாருக்கு என்ன செய்யலாம், நீ அவங்களுக்கும் என்ன செய்யலாம், நீ உதவி செய்யலாம். இப்ப நம்ம அப்படி உதவி செய்யும்போது என்னன்னா ஆண்டவருடைய நாம நம்ம மூலமா என்ன செய்யும், மகிமைப்படும். நம்மளும் கர்த்தருக்கு சாட்சியா வாழ முடியும். நம்ம மூலமா அநேகர் ஆண்டவரை என்ன செய்ய முடியும், ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்க முடியும். பிள்ளைங்களே, நீங்க அப்படி இருப்பீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஸ்டோரி கேட்டோம் இல்லையா? அடுத்து ஃபேபி அக்கா நமக்கு நல்ல மெமரி வேர்ட்ஸ் சொல்ல போகிறாங்க. கேட்கலாமா? மெமரி வேர்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கேட்கலாம். ஓகே ஃபேபி அக்கா வாங்க. ஹாய் சில்ட்ரன், நம்ம ஆவின் கனி படிச்சுட்டு இருக்கோம்ல. இங்க பாருங்களேன், நான் என்ன வச்சிருக்கேன். வாவ், நிறைய கனி பற்றி படிச்சோம் நம்ம. அன்பு, சமாதானம், நீடிய பொறுமை. இன்னைக்கு நம்ம நற்குணம் பற்றி படிக்க போறோம். என்ன ஒரு குட்டி வசனம் அக்கா உங்களுக்கு சொல்லித்தரேன், படிக்கலாமா? இதுக்குள்ளதான் அந்த வசனம் இருக்கு. என்ன வசனம்னு பார்க்கலாம். ஓகே அக்கா, இது என்னது ஆப்பிளா? பாக்குறதுக்கு ருசியா இருக்கு அக்கா. ஜானி ஜானி, இது சாக்லேட் கிடையாது. இத வச்சு நான் உனக்கு ஒரு வசனம் சொல்லி கொடுக்க போறேன். எல்லாரும் கவனிக்காங்க, நீயும் கவனி, சரியா? இது எபேசியர் 5:9 வசனம் பைபிள்ல இருந்து எடுத்திருக்காங்க. பைபிள்ல தேடி பார்த்தேன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல இந்த வசனம் இருக்கு. அதுல என்ன சொல்லிருக்கு பார்க்கலாமா? இப்ப ஆவியின் கனி சொல்லு. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இதோட அர்த்தம் தெரியுமா உனக்கு? சொல்லித்தரேன், நில்லு கவனி. ஆவியின் கனி ஆண்டவர் நம்ம இருதயத்துல இருந்தா எப்படி தெரியுமா வெளிப்படும்? இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் சகலனா நிறைய, இந்த குணம் எல்லாம் நிறைய இருக்கணும் உனக்குள்ள. ஃபர்ஸ்ட் நற்குணத்திலும். நற்குணம்னா நல்ல காரியம் பண்ணும், சரியா? நல்ல ஒரு காரியம் என்னது? பச்சை காய்கறிகள், பழங்கள் அதெல்லாம் சாப்பிடணும் அக்கா, அதான் நல்ல காரியம். அது கரெக்ட் தான் ஜானி, நல்லா சாப்பிடணும். ஆனா அந்த பச்சை காய்கறி, ஆப்பிள் எல்லாம் உங்ககிட்ட நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும், மத்தவங்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் நற்குணம். சரிக்கா. அடுத்தது பாரு, நியாயத்திலும்னா நன்மைக்காக நிக்கணும். யார் தப்பு பண்ணா அவங்க கூட போய் சேர்ந்துக்க கூடாது. அக்கா, ஆனா எனக்கு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, கிண்டல் பண்ணாங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும் அக்கா. கோவப்படக்கூடாது, நல்ல பையனா இருக்கணும். ஆண்டு நம்ம இருதயத்துல இருந்தாங்கன்னா நற்குணம் தான் வெளியில வரும், சரியா? உண்மையிலும் உண்மைதான் சொல்லுவோம். வாயை காட்டு. பெரிய வாய் இருக்கு. அக்கா அக்கா அக்கா, நான் கொஞ்சம் சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவேன் அக்கா. அதுதான், வாயில வச்சு நம்ம பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேச. உண்மையிலும் என்ன தெரியுமா? நம்ம வாயில இருந்து உண்மை மாத்திரம் பேசணும். ஜானி, வாயை காட்டு. இவ்ளோ பெரிய வாய் வச்சிருக்க, உண்மை தானே பேசணும் நீ. அக்கா, சில டைம் நான் சின்ன சின்ன பொய்யெல்லாம் சொல்லுவேன் அக்கா. ஜானி, எஸ் பாப்பா, ஐ நோ நீ சம்டைம்ஸ் பொய் சொல்வ. பொய் சொல்லக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. உண்மையிலும்னா நம்ம வாயில இருந்து உண்மை மாத்திரம் வெளியில வரும், ஓகேவா? இங்க பாரு, உண்மையிலும் விளங்கும்னா வெளியில தெரிஞ்சிரும், மத்தவங்களுக்கு தெரிஞ்சிரும். இதயத்துல ஏசப்பா இருந்தாருன்னா நீ பேசுறதுல செய்யறதுல எல்லாம் ஏசப்பா பற்றி நல்லா வந்துரும் வெளியில. அதுதான் இந்த வசனம் சொல்லுது. இன்னொரு தடவை வாசிக்கலாமா நம்ம? ராணி, இப்ப நான் இந்த வசனம் சொல்லி தரேன், நீ என் பின்னால சொல்லணும், நீங்களும் என் கூட சொல்லுங்க. அப்பதான் நம்ம இந்த வசனம் படிக்க முடியும், சரியா? எபேசியர் 5:9 ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அதே மாதிரி இன்னொரு சொல்லலாமா?
ஓகேக்கா. வெரி குட் சில்ட்ரன். எபேசியர் எபேசியர் 5 5 9. 10 தப்பு. 9 சொல்லு. 9. ஆவியின் கனி ஆவியின் கனி சகல சகல நற்குணத்திலும் நற்குணத்திலும் நீதியிலும் நீதியிலும் உண்மையிலும் உண்மையிலும் விளங்கும். விளங்கும். நல்ல வசனம்ல, அழகான வசனம். இந்த வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். பாய். ஓகே தம்பி தங்கச்சி, அப்போ இன்னைக்கு ஆவியின் கனியில் வந்து 6வது குணத்தை குறித்து நான் பார்த்தோம். சரியா? என்ன குணம்னா நற்குணம். என்னது? நற்குணம். அப்போ நீ காலையிலேருந்து நல்ல பாட்டு, கதை, வசனம் எல்லாம் கேட்டு நல்ல புதுசாக நல்ல 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 குணம் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நல்ல குணம் கிடைச்சிருக்கா? எல்லாம் நல்ல குணம் இருக்குதா? ஆமாம், இன்னைக்கு அதுக்காகத்தான் உங்களை எல்லாம் கூட்டு வச்சு இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு நல்ல குணம் வரும் சொல்றதுக்காக இவ்வளோ முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம். அப்போ பைபிள் நமக்கு ரொம்ப தெளிவாக கற்றுக் கொடுக்கறது ஆவியின் கனியில் மிக சிறந்த குணம் நற்குணம் அப்படின்னு சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். அப்போ இதுவும் ஆவியானவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கனி. அப்போ இந்த நற்குணம் வந்து எந்த மனுஷனுக்கும் தானாக வரவே வராது. ஏன் தெரியுமா? இவன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கிறான் மனுஷன். அப்போ மனுஷன் பிறக்கும் போதே பாவத்தில் பிறக்கும் போது என்ன தெரியுமா? அந்த பாவ குணம் தான் இருக்குமா ஒழிய, பைபிள் தாவீது சொல்றார் ஒரு இடத்துல, நான் துக்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் அப்படி இருக்கு. அப்போ பாவத்திலே கற்பந்தரித்து பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளருகிற மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு, ஒரு தம்பிக்கு, ஒரு தங்கச்சிக்கு நல்ல குணம் எப்படி வரும்? வரவே வராது. அப்போ அந்த நல்ல குணம் வரணுங்கிறதுக்கு வந்து என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் நீங்கள் படிக்க போகிறோம். நல்ல குணம் வந்து உனக்கு வந்து யாராவது கற்றுக் கொடுத்தா மட்டும்தான் நல்ல குணம் வரும். ஆனால் தீய குணம் அப்படி கிடையாது. யாருமே கற்றுக் கொடுக்க வேண்டாம். பொய் சொல்ல கற்றுக் கொடுக்க வேண்டாம், களவு செய்ய கற்றுக் கொடுக்க வேண்டாம், சண்டை போட கற்றுக் கொடுக்க வேண்டாம். அது தானாகவே உனக்குள்ள வரும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள பாவம் இருக்கிறதுனால. அப்போ 2 குணம் இந்த பூமியில இருக்கு. நற்குணம் இருக்குது, தீய குணம் இருக்கு. நற்குணத்துக்கு வந்து எதிர்ப்பதம் தான் தீய குணம். அப்போ இந்த தீய குணத்தை யாரு கொடுக்குறான்னா பிசாசானவன். எவனைய கெடுக்கலான்னு சொல்லி அடி வகை தேடி சுற்றிட்டு வருவானா. அப்போ நம்ம அவன் கையில் விழுந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம நல்ல குணத்தோடு வாழ்ந்தோம்னா அது எல்லாத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கும். உனக்கும் முதல்ல உனக்கு பிரயோஜனம், அது உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் உடன்பிறப்புகளுக்கு, உங்கள் சொந்த பந்தங்களுக்கு, உங்கள் சபையாருக்கு, எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். அப்போ இந்த நற்குணம் வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தான் நீங்கள் படிக்க போகிறோம். அப்போ இந்த நற்குணத்தை வந்து யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னா, ஏசப்பாட்டை மட்டும்தான் கற்றுக்கொள்ள முடியும். வேற யார்கிட்டையும் கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பூமியில பிறந்த எல்லோரும் பாவி. அப்ப எல்லோருக்குள்ளும் துர்க்குணம் இருக்கும். எல்லோரும் பாவியா இருப்பதுனால யார்கிட்டையுமே அந்த நல்ல குணத்தை கற்றுக்கொள்ளவே முடியாது. அப்ப அந்த நல்ல குணத்தை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா நான் நல்ல குணத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா? இன்னைக்கு நீ ஏசப்பாட்டாவா? ஏசப்பா உன்னை அழைக்கிறார். நீ ஏசப்பாட்டு சொல்லி வந்தேன்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஐயோ என் மகன் என் மக நல்ல குணத்தோடு வாழணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களே, எப்படியாவது அவங்களுக்கு நான் முயற்சி பண்ணி நல்ல குணத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லி ஏசப்பா உனக்காக காத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, நீ அதை ஆசைப்படணும். அம்மா நான் நல்ல குணத்தோடு வாழணும். ஏன்னா இன்னைக்கு சின்ன சின்ன துர்க்குணம் செஞ்சேன்னா இன்னைக்கு சின்ன சின்ன சண்டை நாளைக்கு பெரிய பெரிய சண்டையை போட சொல்லும். இன்னைக்கு சின்ன சின்ன களவு நாளைக்கு பெரிய பெரிய களவு செய்ய சொல்லும். இன்னைக்கு சின்ன சின்ன பொய் நாளைக்கு பெரிய பெரிய பொய்யை சொல்லும். அப்படியே நீ கொடூரமான மனுஷன் மாறிடுவேன். அது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம். ஏசப்பாவுக்கு பிடிக்கணும் அப்படின்னா உன்னை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள் வாசிக்கிறோம், உன்னுடைய தீய குணத்தை அவர் வெறுக்கிறாரு, உன்னை ஏசப்பா அதிகமாக நேசிக்கிறாராம். அப்போ ஏசப்பா உன்னை அதிகம் நேசார் அப்படின்னா நீயும் அவருக்கு நேசமான பிள்ளையா வாழணும் இல்லையா? அப்போ நீ ஒன்று சொல்லணும், ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிற தீய குணத்தை மாற்றுங்க, கீழ்ப்படியாமை அப்படிங்கிற குணத்தை மாற்றுங்க, பொய் சொல்லக்கூடிய குணத்தை மாற்றுங்க, சண்டை போடணுங்கிற குணத்தை மாற்றுங்க. இந்த தீய குணத்தெல்லாம் மாற்றி என்னை நல்ல மகனா, என்னை நல்ல மகளா, நல்ல பிள்ளையா, நல்ல தம்பியா, நல்ல தங்கச்சியா மாற்றுன்னு சொல்லி உடனே நீ ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்துன்னு வச்சுக்கோயேன், உனக்குள்ள என்ன செய்யறோம்? நல்ல குணம் வரும். இந்த நல்ல குணத்தை நீயா சுயமா பெற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நல்குணம் எப்படி கிடைக்கும் தெரியுமா? ஏசப்பாட மூலமா தான் கேட்டுங்க. அதான் வேதத்துல வாசிக்கிறோம், இது ஆவியின் கனி. இது ஆவியானவர் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாருமே கொடுக்க முடியாது. நீ எங்கேயும் தேடி போக வேண்டாம்.
நீ இருக்கிற இடத்துல நீ ஆசைப்பட்டா போதும். ஏசப்பா, நான் நற்குணத்தோட நல்ல தம்பியா நல்ல தங்கச்சியா வாழணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலப்பா நீ சொல்லி வச்சுக்கோயேன், ஏசப்பா உனக்கு உதவி செய்வாங்க. ஏசப்பா உனக்கு உதவி செய்யும் போது உன்னை யாரும் அடிச்சுக்கிறது இல்லை. நீ தான் பெஸ்ட் இந்த உலகத்தில். அவ்வளவு நல்ல ஒரு சிறந்த மனுஷனா, நல்ல ஒரு சிறந்த மனுஷா மாசி நீ மாறி நீ பெரிய ஆளாக போயிடுவ, நீ பெரிய ஆளாக மாறிடுவ. அப்படி இல்லை, அந்த தீய குணமே உன்னை கொல்லும், அந்த தீய குணமே உனக்கு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை பாதிக்கும். அந்த தீய குணம் தான் உன்னை வளர செய்ய விடாம ஆக்கிடும். நம்மளாம் வாழ்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் ஏசப்பா விரும்புகிறாரு. அப்போ உன்னைய ஏசப்பாக்கில் ஒப்பு கொடுப்பையா? அப்படி ஏசப்பாட சொல்லணும், ஏசப்பா நான் நல்ல பிள்ளையா வாழணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்மள ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்படி இருந்த மாதிரி கண்ணை மூடுங்க, எல்லாம் கண்ணை மூடுங்க. அப்போ அப்படியே கண்ணை மூடுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி முடிச்சு நம்ம அடுத்த காரியத்தை போகலாம். ஜெபம் பண்ணுமா? ஓகே. எங்களுக்கு கிருபையால் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 6வது நாளிலும் கூட நற்குணம் என்ற தலைப்பில் நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டோம். நல்ல பாடல், நல்ல கதை, நல்ல வசனம். ஆண்டவரே, நாங்கள் நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கற்றுக்கொண்டோம். உண்மைதான், உலகமெல்லாம் தீய குணம் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்துல நாங்கள் நன்மையான காரியத்தை கண்டுகொள்ள முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்போது, அது ஆவியானவருடைய கனியா இருப்பதுனாலே அது எங்களால் செயல்படுத்த முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களால் முடியாது, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களோடு கூட இருப்பதனாலே நாங்களும் அந்த நற்குணத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நல்ல சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற, எங்களுடைய மனசில் இருக்கிற, எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற தீய குணத்தெல்லாம் மாற்றி நாங்கள் நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு எசப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நற்குணத்தை பற்றி நல்லா கேட்டிங்களா? ஓகே. அப்போ இனிமே நம்ம நற்குணத்தை கேட்டதுனால நாளையிலேருந்து நல்ல பிள்ளைங்களா வாழ போகிறோம். இன்னையிலேருந்து நல்ல பிள்ளைங்களா வாழ போகிறோம் இல்லையா? நல்ல நல்ல குணங்கள் நம்மள்கிட்ட வேணும். உதவி செய்கிற குணம், ஜெபம் பண்ணுற குணம், இப்படி பல ரீதியில் உள்ள நல்ல குணங்கள் நமக்கு என்ன செய்யணும்? வேணும். அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் நல்லா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கேட்ட விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? எப்பவுமே என்ன சொல்லுவோம்? இருதயத்தில் பத்திரப்படுத்தணும், அதன்படி வாழணும். ஓகே, அப்படி வாழ்வீங்களா? அப்போ நாளைக்கு நாங்கள் விசுவாசமாக உங்களை நாங்கள் சந்திக்க வர போகிறோம். ஓகே, விசுவாசங்கிற தலைப்பில் உங்களை சந்திக்க வர போகிறோம். அது வரை வெயிட் பண்ணலாமா? அப்போ நாங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வரோம்.